என் புருஷன் யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்த போய் கை உடைச்சிட்டு வந்து நிக்கிறாரு. கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடுங்கண்ணே. ஏன்னா இது பொம்பளை காப்பாத்துற முகர மாதிரியா தெரியுது? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இது யாரோ புடிச்சு வளைச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு, நான் எடுத்து வரேன். அண்ணே பொம்பளைய காப்பாத்த போய் தானே இப்படி ஆச்சு. இவன் எப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இவனை என்கிட்ட விடுங்க, ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நான் தான் கையை திருகி விட்டேன். சும்மா போயிட்டு இருந்தேன், என்கிட்ட வம்பு பண்ணா, அதனால திருகி விட்டேன். அட பாவி, பொய்யா சொன்னேன். வீட்டுக்கு வா, இன்னொரு கையை உடைச்சிடுறேன். ஏயா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இப்பெல்லாம் பண்ணலாமாயா? தெரியாம செஞ்சுட்டேனே, இனிமே பண்ண மாட்டேனே. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மதிக்காத. ஏயா ஒரு பொம்பளை கிட்ட குறி கேக்குறதுனா எப்படியா கேக்குறது? இப்படியா? யாத்தடி இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏண்டா வெள்ளையம்மா கிட்டே உன் வேலையை காட்டியா நீ? என்னது இது? நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். அண்ணே, ஒரு நோயாளியை காப்பாத்துற டாக்டரோட கடமை. இந்த சுருக்கு பிடிச்சவனை காப்பாத்துறது உன்னோட கடமை. நீ ஒரு பொம்பளைக்காக கடமை தவறுன, நான் உசுரோட இருக்க மாட்டேன். சரியா இருக்கும். ஆமா வாண்ணே பாரு. சத்தியமா இனிமே எந்த பொண்ணையும் போய் டச் பண்ண மாட்டீங்களா? சத்தியமா பண்ண மாட்டேனே. அப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. மருத மீனாட்சி மேல சத்தியமா? மருத மீனாட்சி மேல நான் எந்த பொண்ணுகிட்டே வாழாட்ட மாட்டேன். இனிமே எந்த பொண்ணுகிட்டே வாழாட்ட மாட்டேன். சத்தியம் தான அடிச்சுக்க. இது சத்தியம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவனுக்கு சுளுக்கு எடுத்து விட போறியா? உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வெள்ளையம்மா யாருன்னு காமிக்கிறியா? காமி யாரையா வீட்டுக்குள்ள மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கயா, வெளியே வாங்க. அண்ணா அப்ப நீதானே? இங்க பாரு வெள்ளையம்மா, ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி கலாட்டா பண்ண நல்லா எல்லாம் சொல்லிவிட்டாமா. உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்ண போற? என்ன பண்ணிட முடியும்? இப்ப பாரு. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜகம்மா. என்ன என்ன இழுச்சம்பலா? என்ன என்ன இப்ப நான் பயப்படுறேன் இப்ப? ஆமாமா. என்ன என்ன பாத்துலாம். என்னம்மா? இல்லடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீ இருந்து எல்லாம் பாத்துட்டு வர போற. ஜகமா வெள்ளையம்மா, இப்ப எதுவா இருந்தாலும் நாளை காலைல வந்து பேசிக்கலாமா? எனக்கு மந்திர மாயம்லாம் தெரியும். நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, அக்கம் பக்கத்து போனா தப்பா போயிடுறேன். அதனால நீ இப்ப போயிரு, அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க ரெண்டு பேரும் போவோம்? ஜகம்மா உங்களை போக விட மாட்டா. ஓம் கரகாளி ஆம் கரகாளி காத்தேரி ஓத்தேரி பிடாரி அம்மா தாயே. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் 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 ஜிம். கடக்கல பாக்காத, ஆத்தா டென்ஷன் ஆயிரும். பாக்கறேன். அப்ப ஓகே. விடியறதுக்குள்ள அந்த பழம் கருகும், உங்க கை கால்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்க மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுதுண்ணே. ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நல்ல உள்ளது எதையுமே அனுபவிக்கல. எதா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரும்னே. இப்ப தெரியுதா? இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட். உள்ள எடுத்து வா, ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். ஏன் நீ எடுத்துட்டு போறது? நடு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்களே. இந்த வெள்ளையம்மா இருக்காளே, அவளுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான். ஆனா மந்திரமாயம் பண்றதுதான் மெயின். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணவனுக்கு போய் நம்ம சுருக்கிறது விடலாமாடா? விடலாமா? எவோ சொன்னல வேண்டான்னு தொழில் தர்மம் அந்த தர்மம் சொன்னீங்கல்ல. இப்ப அவன் சுருக்கிறதும் போயிட்டான். இப்ப அவன் எலுமிச்சம்பழம் எடுப்பானா? சொல்டா. இனிமே எவன் பேச்சையும் கேட்க கூடாது. ஆமா ஆமா, இங்கே அப்படித்தான். நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே, ஆஹா, 3ஆம் ஜாமத்துல எந்திரிச்சு முழு மூச்சா தண்டால எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணிதான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன். 4-5 வருஷமா நானும் உன் கூடயே தான் இருக்கேன். நீ ஒரு நாள் கூட தண்டால எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன. ஓகே.
இல்லையே, ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. நீ எதுக்குடா வந்த? அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. எது நடந்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. குப்பு அப்பு கருகவே இல்லடா. கருகலையா? பாரு, இங்க பாரு. எங்க? இவர் எங்க? பாப்போம். சொல்லுடா. கருகு இருக்கின்றன. வா வா. ஒழுங்கா பாரு. ஒழுங்கா பாரு. ஐயோ, என் பக்கம் கருகருன்னு கறி இருக்க. நல்லா உத்து பாரு. நான் எங்க உத்து பாக்குறது? யோ, அண்ணே, எலுமிச்சம்பழம் பேசுதுண்ணே. பழம் எந்த காலத்துல பேச்சு? அம்மா அம்மா. யோ, பேசுறது இந்த வெள்ளையம்மாயா? ஆ, நீயா நீயா நீயா? நான்தா. எப்படி? ரொம்ப அழட்டிக்காத. எலுமிச்சம்பழம் கருகுனா கையால இழுத்துக்கும்னா அதானே. எப்படி இருக்கு பாத்தியா? இங்கேயும் பாரு, அங்கங்க அப்படியே இருக்கு. என்ன எலிப்பு? ஊர்பட்ட தீக்குச்சி இப்படி கொளுத்துனீங்கன்னா பழம் கருகாம வேற என்ன செய்யும்? உங்க கை கால் இழுத்துக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணல. விடிய தூங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப தெரிஞ்சுதா இந்த வெள்ளையம்மா யாருன்னு? 1 செகண்ட் ப்ளீஸ். ஓகே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடு அம்மா. இந்த விளையாட்டுல வேண்டாம் விளையம்மா. காலங்கத்தான் ஏதாவது ஏடாடம் போயிடாம. அந்த மாதிரி ஏதாவது ஆகும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதே. சரியான மக்கள். கையில அந்த எலுமிச்சம்பழம் வந்தது, அது எப்படி? இதுக்கு தான் அப்படி கூப்பிட்டியாக்கும். என்ன? ஒரு பொண்ணு நம்ம ராத்திரி பூரா தூங்கலாம் பண்ணிவிட்டால. அவன் ஏதாவது பண்ணணுமே. நீ பண்ணணும்னு நினைக்கிற, நான் பண்ணிட்டேன். என்னடா இது? வெள்ளையம்மா டிவி சுட்டியோட பிரேக் கம்பி. அட பாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டியே. என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற? உன்னை நம்பவே முடியலப்பா. டேய், ஓகே. பாத்து வாமா. என்ன இல்லையம்மா, போகும்போது கட்டி வச்ச மல்லிகை மொட்டு மாதிரி போன, இப்ப இப்படி உந்து போய் வந்து நிக்கிற. ஐயோ, எந்த பாவி பையன் பிரேக் வயர புடுங்கினானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க. ஐயோ, வண்டி மரத்துல மோதி விழுந்துட்டாப்பா. பாவம், எலுமிச்சம்பழம் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போகுது. டேய், ஓகே. என் நிலைமையை பாத்தீங்களா? தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி பண்ணுது. சரி இடத்த காட்டுமா, எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லு, நான் பாக்குறேன். நான் சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்கோ. நீ சொல்லாம எங்க போய் கை வைக்கிறதுனா? எங்கயா? இல்ல. இங்க? இங்கயா? இல்ல. நீ சொல்லாத, அப்படியே ஹாஸ்பிடல் அள்ளிட்டு போங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டி கழுத்தை காட்டாம தாலி எப்படி கட்டுறது? உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறது? ஏன் காட்டுறத பார்க்க முடியும்? சரி சொல்ற. கொன்னுடுவேன் படுவரத்து. ஏன்டா அழுகுற? அழுகல்லண்ணே, ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்குடா? நீ சுளுக்கு எடுக்கிறத பார்த்துட்டு அதான் வருது. இது மாதிரி எவ்வளவோ சுளுக்கு நம்ம எடுத்திருக்கா. ஆமா ஆமா. வா போலாம். வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, அவங்க எல்லாம் போயாச்சு. நீ என்ன கனவா கண்டுகிட்டு இருக்க? வா போலாம். இந்த பையங்க தொல்லை தாங்க முடியல.
என்ன பொழப்புது இந்த பைத்தியங்களோட எத்தனை நாளைக்கு தான் மாரடிக்கிறதோ என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ தெரியலையே. அண்ணே இளநீ கொடுங்கண்ணே. தரேன் இந்தாங்க. ராஸ்கல், 2 இளநிய கொடுத்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கவா பாக்குற? 1/2 போடுற வெண்ண அறிவு இருக்காயா உனக்கு? என்ன டீ காப்பியா இருந்தா 1/2 போடலாம். இளநீ எப்படியா 1/2 போடுறது? இருக்காடா ஏண்டா 1/2 தெரியாது? இங்க பாரு இத 1/2 அது நீயே வச்சுக்க. கேட்டுக்கடா, இந்த இளநீ மட்டும் இல்ல எங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. இஞ்சி தானே குரங்க அன்பா வா. சோப்பியா யார் அது? இவர்தான் எங்க அப்பா, டாடி, நைனா, ஃபாதர், பிதா எல்லாம். இரு கரெக்ட் பண்ணிட்டு வரேன். எங்கடா போயிட்டு வர? ஒண்ணும் இல்லப்பா, மருதல இருந்து மில் ஓனர் பையன் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்தாங்க. அவங்களோட சும்மா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரோம். தண்ணி அடிச்சீங்களா? எங்க இனிமேதான் அடிக்கணும். தண்ணி அடிக்காம என்னத்துல ஜாலியா சுத்திட்டு வரீங்க? என்னத்துல தர்ற? பத்தி பொட்டியா? ம். இது கூட இல்லாம எதுக்குடா வீட்டை விட்டு வெளியே வர? ஒரு தீக்குச்சிக்காக கூட என் புள்ள யார்ட்டையும் கை நீட்ட கூடாது. சரி கை நீட்டலப்பா, தண்ணி அடிக்கணும், பணம் கொடுங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மொத்தம் 9 பேர்ப்பா. அப்போ 9 ஃபுல்லு வாங்கிக்க. 8 போதும்பா. ஏன்? அதுல ஒருத்தன் தண்ணி அடிக்க மாட்டான். அந்த நாயெல்லாம் ஏன்டா கூட சேர்த்துக்கிட்டு வர? உன் பேரை கெடுத்துட போறான். போறப்ப அவனை கீழே தள்ளி விட்டு போயிரு. ஏய் கமான்யா. போதும் வாடா. ஓகே. பாண்டி பாண்டி, என்னங்கய்யா? அந்த ஈஸ்வரமூர்த்தியோட மகனும் சில ரவுடி கும்பல்களும் நம்ம நேசமணி ஐயா வீட்டுக்குள்ள பூந்து அட்டகாசம் பண்ணாங்கப்பா. தடுத்து நிறுத்தின என்னையும் அடிச்சு விட்டாங்க. விடுங்க